இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ட்ரை பண்ணனா சத்தியமாக ட்ரை பண்ணிட்டு என்னை தேங்க் பண்ணுங்கள். நம்ம தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு இதெல்லாம் நிறையா வாங்குவோம். ஆனால் இந்த கொள்ளு பருப்பு வந்து கடையிறதுக்கு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுவோம். கொள்ளு பருப்பு ரொம்ப ரேட்டு கம்மின்றதுனால நம்ம வாங்குறதுக்கும் யோசிப்போம், செய்கிறதுக்கும் யோசிப்போம். ஆனால் அதை ஊற போட்டு முந்தின நாள் ஊற போட்டு அடுத்த நாள் வந்து அதை முளை கட்டுறதுக்கு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து புளிக்குழம்பா வச்சு பாருங்கள். அவ்வளோ நல்லது. அவ்வளோ சத்து இருக்குது கொள்ளு பருப்பில். அது ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனாலையும் அது ரொம்ப நம்ம சீப்பாக நினச்சிட்டு பண்ணுறதில்ல. இல்லை, ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப நிறையா இருக்குது. கோல்டு இருந்தால் இல்லை ரன்னிங் நோஸ் இருந்தால் உடனே கொள்ளு ரசமோ ஏதோ பண்ணி தான்னு சொல்லுவாங்க. அது அப்படியே சாப்பிட்றதுக்கு இது வித்தியாசமாக புளிக்குழம்பா பண்ணி சாப்பிடுங்க. தட்டைப்பயிறு குழம்பு, அப்புறம் கருவாடு குழம்பு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கத்திரிக்காயும் போட்டு வைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சுட சுட ரசம், வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து கொள்ளு பருப்பு, முளைக்கட்டின கொள்ளு பருப்பும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.